ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காயை வச்சு கசப்பே இல்லாத ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிட்டு உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் நம்ம எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் லேசாக வதங்கினது, 2 பெரிய வெங்காயம் நறுக்குனது போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 தக்காளி நறுக்கினது போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம பாவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வதக்கிக்கலாம். 50 கிராம் வேக வச்ச துவரம் பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் பாகற்காய் வெந்த உடனே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடணும். எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஒரு 3/4 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை வடிகட்டி இதோட சேர்த்துட்டுலாம். ஆறு மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலையை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கொதி வரையில் குழம்பு கொதிச்சு இப்போ தயாராகிடுச்சு. நம்ம கடுகு தாளித்து இதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிட்டு நம்ம சாம்பாரில் போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான டேஸ்ட்டில் பாகற்காய் குழம்பு தயாராகிடுச்சு.